பிந்து, ஹே நில்லு பிந்து. பிந்து நில்லு பிந்து. என்னாச்சு பிந்து? வேண்டாம் சிவா, நீ என்கிட்ட இப்ப பேசுறதுக்கு ட்ரை பண்ணாத. என்ன கண்காணிக்கிறதுக்கு என் அத்தை அவங்க சித்தி மருதாணி பாட்டி அங்க அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க பாத்துட்டா அப்புறம் கதையே கந்தல் ஆயிடும். அது இல்ல பிந்து, உன்னை உங்க வீட்ல அடைச்சு வச்சிருக்காங்க. உன்னை வெளியே கூட்டிட்டு வர அந்த ஒரு வாய்ப்பு கூட எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. திரும்ப வந்தா கண்டிப்பா உங்க வீட்ல எல்லாரும் என்ன பிடிச்சிருவாங்கன்னு தான் நான் வரவே இல்லை. நம்ம சந்திக்கிற வாய்ப்பு இப்பதான் கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நம்ம எதுக்காக மிஸ் பண்ணணும்? நம்ம எங்கேயாவது இங்க இருந்து இப்படியே கிளம்பிடலாம் பிந்து. சரி சிவா, மருதாணி பாட்டியையும் இங்க எங்கேயுமே காணோம். நீ சொல்ற மாதிரி இதுதான் நல்ல வாய்ப்பு. நம்ம போயிடலாம். எவ்வளவு தூரம் கூட்டிட்டு போவ சிவா? உன் பாக்கெட்ல இப்ப எவ்வளவு பணம் இருக்கு? மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் எங்க வீட்ல இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்க்கு நாம எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம அவங்க கையில கிடைக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஊர் இல்ல, வெளிநாட்டுக்கு தான் போய் ஆகணும். அவ்வளவு பணம் உன்கிட்ட இருக்கா சிவா? என்ன சிவா, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? மாட்டா என் வீட்டு ஆளுங்க என்ன கொன்னுடுவாங்க. உனக்காக என் உயிர் விஷயத்துல எல்லாம் என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. சாரி. சி, இவ்வளவு பயந்தாங்குழியா இருக்க நீ. அப்புறம் எதுக்காக என்ன காதலிச்ச? இப்படி பயந்து என்ன கஷ்டப்படுத்துறதுக்காகவா? உன் காதலை நம்பி நான் இப்படி ஏமாறுவேன்னு நினைச்சு பார்க்கல. நீ கத்து கொடுத்த இந்த பாடத்தை நான் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். காதலுங்கிற வார்த்தைய இனிமே நான் எப்பவும் நம்பவே மாட்டேன். இல்ல, நான் சிவா கிட்ட பேசினா அடிக்கிற உரிமையை உனக்கு யார் கொடுத்தாங்க? நீ உரிமையை பத்தி பேசுறியா? அப்படின்னா சொல்றேன் கேட்டுக்கோ. சிவாவும் நானும் புருஷன் பொண்டாட்டியா ஆக போறோம். நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம். கூடிய சீக்கிரமே எங்க வீட்ல முகூர்த்த தேதி பார்த்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இப்ப புரியுதா உனக்கு சிவா மேல எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு? இன்னொரு வாட்டி என் சிவா கிட்ட நீ பேசுனன்னு வச்சுக்க, அந்த உரிமையில காட்டுல இருக்க சிங்கம் மாதிரி உன் மேல பாஞ்சு உன்னை உண்டிலன்னு பண்ணிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. என்ன பிந்து, எதுக்கு இப்ப நீ அழுதுகிட்டு இருக்க? என்ன எக்ஸாம் சரியா எழுதலையா? எழுதலன்னா பரவாயில்ல விடு. இப்ப நீ பாஸ் ஆனா என்ன, ஃபெயில் ஆனாதான் என்ன? வேலைக்கு போய் நீ யாருக்காவது சம்பாதிச்சு போடணுமா என்ன? உன்னை தான் தோள் மேல சுமந்துகிட்டு ஊர் முழுக்க கூட்டிக்கிட்டு போய் காட்டுற மாதிரி ஒரு நல்ல எரும மாடு மாதிரி ஒரு மாப்பிளைய உன் அபூர்வத்தை தேடி உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா, விடு. அவன் திங்கிற சாப்பாட்டுல உனக்கு கொஞ்சம் போடாம போயிடுவானா என்ன? பிந்து, அழாத விடுமா, அழாத. ஓகே? சாரி. என்ன மாமா, முடியெல்லாம் சிக்காக்க பாக்குறீங்களே? உங்களுக்கு பூ வைக்க கூட தெரியல. பொண்டாட்டிய காதலிக்க கத்துக்கிட்டா அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டா தெரியும். இந்தா, இப்படி மேல வச்சு அதுக்கப்புறம் பின் குத்தணும். சரி.
நான் எங்க உங்க தங்கச்சிக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் பண்ண ஒத்துக்க மாட்டேனோன்னு நீங்க இப்படி நடிக்கிறீங்கன்னு தெரியும். உங்க தங்கச்சி காதலை காப்பாத்துறதுக்காக என் மேல அன்பு மழைய பயங்கரமா பொழியிற மாதிரி நடிக்கிறது நல்லா இருக்கு மாமா. இதுதான் உண்மைன்னு நினைச்சு கொஞ்ச நேரம் கற்பனை உலகத்துக்கு போய் சந்தோஷப்பட்டுக்கிறேன். நான் என் தம்பிக்கும் உங்க தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிற வரைக்கும் இந்த நடிப்பு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க மாமா. எம்மாடி, செரி செத்து போய் ஆவியா வந்து மனித உருவத்துல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுதுமா. யாரும் இல்லாதப்போ இவனோட உண்மையான உருவத்தை காட்டி நக்ஷத்ராவை பயமுறுத்துவான்னு நினைக்கிறேன். அதனாலதான் நக்ஷத்ரா இப்படி மாறிட்டா. அவன் உண்மையிலேயே நிஜமான பேய் மாதிரி காலு கையெல்லாம் பின்னாடி திரும்பி இருந்தா நீ சொன்னதை நான் நம்பியிருப்பேன். அவன் மனுஷன்தான். அப்புறம் ஏமா நம்ம பொண்ணு இப்படி மாறி போயிருக்கா? எனக்கும் அதுதான் ஒண்ணும் புரியல சித்தி. டாடி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு. மாமா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பெப்பர் சிக்கன். மம்மி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மட்டன் குழம்பு. பிந்து, உனக்கு ரொம்ப பிடிச்ச முள்ளங்கி சாம்பார். டே செரி, சொல்லுங்க மாமா. நீ எனக்கு காட்டுறேன்னு சொன்ன சர்ப்ரைஸ் இதுவாடா? ஆமா மாமா. இது கனவா நிஜமா? எப்படி நம்புறதுன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லடா. ஆமா மச்சான், என்னோட நிலைமையும் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்னமோ நம்ம கனவு உலகத்துல இருக்கிற மாதிரி தோணுது. ஹலோ, நம்ம எல்லாரும் வீட்ல தான் இருக்கோம். டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துருக்கோம். சாப்பிட ஆரம்பிச்சா நாக்குல படுற ருசியால இது கனவுலன்னு நம்மளுக்கு புரிய போகுது. ஒரு நிமிஷம் இருங்க. சாயந்தரத்துல இருந்தே அத்தை ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்காங்கல்ல. அத்தை, வழக்கம் போல நீங்களே எல்லாருக்கும் பரிமாறுங்க. என் புருஷனுக்கு மட்டும் நானே பரிமாறுறேன். அந்த வாய்ப்பு மட்டும் எனக்கு கொடுங்களேன். ரொம்ப சந்தோஷமா. குறைஞ்சபட்சம் இந்த வாய்ப்பாவது எனக்கு கொடுத்தீங்க, அதுவே சந்தோஷம்.